ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த நாளில் கூட உங்களை எழும்புவேன் புயலுக்கு மேல் இந்த செய்திகளுக்கு நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நமக்கு ரீடிங் பேசேஜ் பார்த்திங்கன்னா யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம். இதுலேருந்து யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், அதை நான் படிக்கிறேன். For God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believeth in him shall not perish but have everlasting life. பாருங்க, இது இந்த வசனம் ரொம்ப இம்பார்ட்டண்டான வசனம். நிறைய சின்ன வயசுலேருந்து மனப்பாடம் பண்ணுற ஒரு வசனம். அப்போல்லாம் நிறைய வசனங்களை மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க. இப்போ அந்த பழக்கம்லாம் நிறைய பேருக்கு இல்லை. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான மனப்பாடம் பண்ணுகிற ஒரு வசனங்கள். இதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. வேதம் முழுதுமாக இந்த ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஹோல் பைபிளோடைய கான்டெக்ஸ்ட்டை இந்த ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், முதல்ல இந்த 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 சால்வேஷன்ற காரியத்தை, ரட்சிப்புன்ற காரியத்தை இந்த வசனத்தில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. எப்படி அப்படின்னா, ஆண்டவர் பிதாவானவர்கிட்டருந்து ஆரம்பிக்கிறாங்க. பிதாவானவர் நம்மை நேசித்ததினால். பாருங்கள், பிகாஸ் காட் லவ்ட் அஸ். பிதாவானவர் நம்மை நேசித்ததினால். அப்போது அவர் நம்மை நேசித்தார். எப்போ? நாம் பாவத்தில் விழுந்திருக்கும்போது நம்மை நேசித்தார். இதுதாங்க இருக்கிறதுலே ரொம்ப ஒரு பெரிய விஷயம், ரைட்? ஒரு மனிதன் விழுந்திருக்கும்போது யாரும் கை கொடுத்து தூக்க மாட்டாங்க. ஒரு மனிதன் தோல்வியில் இருக்கும்போது அவரை யாரும் பாராட்ட மாட்டாங்க. ஒரு மனிதன் ரொம்ப ரிஜெக்ஷன்லேயும் விட்டு போன நிலைமையில் இருந்தால் அவரை எல்லாம் விட்டு தள்ளி வந்து நிற்பாங்களே தவிர, சிரிப்பாங்களே தவிர, யாரும் கை கொடுத்து தூக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல வித்தியாசமாய் என்ன செய்கிறார்? எல்லாரும் பாவத்தில் விழுந்திருக்கிறோம். எவ்ரி ஒன் ஹேஸ் சின்ட். எல்லாரும் பாவிகள் என்று ஆண்டவர் வேதத்தில் சொல்கிறார், ரைட்டா? உலகம் ஃபுல்லாக பாவத்தில் விழுந்திருக்கிறோம். அப்போது இந்த மனிதர்களை காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஃபார் காட் ஸோ லவ் த வேர்ல்டு, கர்த்தர் உங்களையும் எவ்வளவாய் நேசித்தார். அவர் நேசித்தார். எப்போ? பாவத்தில் நாம் இருக்கும்பொழுதே நம்மை நேசித்தார். இதுதாங்க ரொம்ப பியூட்டி. இதில் இந்த பியூட்டியான விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நீங்கள் நல்லா செய்யும்பொழுது, நம்ம ஒழுங்காக பக்தியாக இருக்கும்போது, இந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் ஆண்டவர் நேசிக்கிறேன்னு சொல்லலை. எப்போ ரொம்ப மோசமாக விழுந்து காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லாமல் பாவத்தில் நம்ம ரொம்ப ரிஜெக்டடாக டிப்ரெஷனில் இப்படி விழுந்து போன நிலைமையில் யார் நமக்காக வருவாங்க என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ பாருங்கள், ஒரு முக்கியமான செய்தி இதிலேருந்து, யாருமே இல்லை என்று யோசிக்காதீங்க. நான் அவ்வளோதான், இனிமேல் நம்ம போயிடலாம், இந்த உலகத்தை விட்டு போயிடலாம், இதுக்கு மேலே என்ன இருக்குது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. நான் நிறைய வாட்டி அந்த மாதிரி சிந்தனையெல்லாம் எனக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி யோசிக்காதீங்க. கர்த்தரால் மாற்ற முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரால் மாற்ற முடியும். உங்கள் வாழ்க்கை ஜீரோவா வாழ்க்கை என்னெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா, நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நான் ஜீரோ கிடையாதுங்க, மைனஸில் இருக்கேன். ஜீரோ கூட மேலே கொண்டு வந்துடலாம், ஆனால் மைனஸில் இருக்கிறவங்கள முதல்ல ஜீரோ கொண்டு வந்து தான் அப்புறம் அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லு. ஆனால் என் கர்த்தரால் இது கூடும். ஏன்? பிகாஸ் காட் லவ்ஸ் மீ. For God so loved the world. கர்த்தர் என்னை நேசிப்பதினால். இதுதாங்க ரொம்ப இருக்கிறதுல ஒரு அற்புதமான விஷயம். உலகம் நம்மை நேசிக்காது, மனிதர்கள் நம்மளை நேசிக்க மாட்டாங்க. நம்மக்கிட்ட பொருள் இருந்தால் தான் கிட்ட வருவாங்க, நம்மக்கிட்ட இந்த செல்வாக்கு இருந்தால் தான் கிட்ட வருவாங்க, அந்தஸ்து இருந்தால் தான் கிட்ட வருவாங்க. நம்ம ஒருத்தருக்கு உதவி செஞ்சால் தான் நமக்கு அவங்க உதவி செய்ய முன் வருவாங்க. நம்ம கோபப்பட்டால் நம்மக்கிட்ட கிட்ட வர மாட்டாங்க. நமக்கு அவங்க மரியாதை கொடுக்கலன்னா அவங்களும் நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இப்படி தான் உலகம் இருக்கும், ரைட்? நம்ம ஒருத்தரை வெறுக்கிறோன்னா அவங்களும் நம்மளை வெறுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம ஒருத்தரை எதிராளியை நினைக்கிறோன்னா அவங்களும் நம்மளை எதிராளியை நினச்சிட்டு போடுவாங்க. இப்படி தான் இருக்குது உலகம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நாம் கர்த்தரை எதிராளியாக நினைக்கிறோம், கர்த்தரை நேசிக்கவில்லை, பாவத்தில் இருக்கிறோம், ஒழுங்காக எதுவும் செய்ய மாட்டேங்கிறோம், எந்த ஒரு வேலையும் சரியாக செய்ய மாட்டேங்கிறோம், டிப்ரெஷனில் இருக்கிறோம், யாருக்கும் மரியாதை தரதில்லை, ஏனோ தானோ வாழ்கிறோம். இப்படி எல்லாம் இருந்தால் கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா,
நான் உன்னை நேசிக்கிறேன்றார். என்ன இது அன்பை புரிந்து கொள்ளவே முடியலைங்க. அது இப்போ இல்லை, நம்ம பரலோகத்தில் போய் ஆண்டவர்கிட்ட உட்காந்து கேட்டால் தான் அவர் புரியுமா, அந்த நேரத்தில் கூட புரியுமான்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு அன்பு ஆண்டவருடைய அன்பு. இந்த உலகத்தில் நம்மளோட ட்ராவல் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. யாரும் இல்லை பாஸ்டர், யாரும் இல்லைங்க, நான் எங்கள் வீட்டில் இருக்கவங்க மட்டும்தான், யாரும் உதவி செய்யலையா அப்படின்னு நினைக்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லாதீங்க, நான் இவ்வளவாய் நான் உலகத்தை நேசித்தேன். அப்போது ஆண்டவர் உலகத்தை நேசித்தார், இந்த பூமியை நேசித்தார், உங்களையும் என்னையும் நேசித்தார். அதுதான் உண்மை, அதுதான் தட்ஸ் இஸ் ஃபேக்ட், தட் இஸ் ட்ரூத். அதனால் என்ன செய்தார் பாருங்கள், ரட்சிப்புனா என்ன, ஆண்டவர் நேசித்தார், கர்த்தருடைய அன்பு. அதனால் தான் நேசித்த ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ரைட்டா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் நேசித்தார். அது அடிக்கடி சொல்வார், நான் என்னுடைய நேசகுமாரன். அவரை நமக்காக சிலுவையில் மரித்து வீழ்த்தெழ, அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்த அவர் அனுப்புகிறார். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா. அவர் நேசிக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த அன்பை காட்டிலும் நம்மை அதிகமாக நேசிப்பதினால் தன்னுடைய ஒரே பேரான குமாரன், வேல்யூபிள் திங்கை, ரைட், உங்களுக்காக நான் அனுப்புகிறேன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை என்று சொல்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா. சாதாரணமாக கடந்து போக முடியாது. ஏன்னா நம்ம ஒன்று செஞ்சால் தான் இன்னொருத்தர் நமக்கு செய்வாங்க, நம்ம ஒன்று கொடுத்தா தான் இன்னொருத்தர் நமக்கு கொடுப்பாங்க. நம்மை நேசிக்கிறவர்கள் யாருன்னா நம்ம நேசித்தா தான் நம்ம நேசிப்போம். இப்படி தான் இருக்குது உலகம், ரைட்டா. ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை என்னும் போது நம்மை காப்பாற்றுவதற்காக தங்களையே பலி கொடுக்கிறார்கள். தன்னுடைய குமாரரை பலி கொடுக்கிறார் ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது அது ஏற்றுக்கொள்ள முடியாத அன்பாய் இருக்கிறது, புரிந்து கொள்ள முடியாத அன்பாய் இருக்கிறது. இவ்வளவாய் உங்களை நேசித்தார் என்று தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த John 3:16 பார்த்தோம் அப்படின்னா, God so loved the world that he gave his only begotten son. யாருக்காக? அவர் நேசித்த ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக அனுப்பினார். இது தாங்க உண்மையான அன்பு. எந்த மார்க்கத்திலங்க இந்த மாதிரி ஒரு அன்பை வெளிப்பட்டிருக்கு? எந்த மார்க்கத்தில்? ஒருத்தன் வெட்டினா அவனை வெட்டு, ஒருத்தவனை அடித்தா அவனை அடி. உன்னுடைய மார்க்கத்தை ஒருத்தன் தப்பாக பேசிட்டானா அவனை நீ கொன்னுடு, பரவாயில்ல. இப்படி தாங்க மற்ற மார்க்கம்லாம் இருக்குது. ஒருத்தரை மன்னிக்க வேண்டும் இல்லை, ஒருத்தர் மேல் அன்பு செலுத்த வேண்டும் இல்லை. அது எப்படி செலுத்தணும்? நான் இழந்தாலும் பரவாயில்லை, என் நேசகுமாரனை நான் இழந்தாலும் பரவாயில்லை, இவரை நீ காப்பாற்று, இந்த உலகத்தில் இருக்க மக்களை காப்பாற்று. இதுதாங்க ஒரு பெரிய ஒரு அன்பு. இதுதாங்க இருக்கிறதுலே ஒரு கிரேட்டஸ்ட் லவ். For God so loved the world. கர்த்தரை இவ்வளவாய் உங்களையும் என்னையும் நேசித்தார். நம்ம எதுவும் செய்யலை, அதுக்கு நம்ம எதுவுமே செய்யலை. அதுக்கு நம்ம எந்த பாடும் படல. இதை நீ விசுவாசின்றார், அப்போ உன் வாழ்க்கை மாறும். ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுப்பினாராம்? whosoever believe in him, யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்களுக்கெல்லாம் நித்திய வாழ்வு இருக்கிறது, அவர்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்கிறார் ஆண்டவர். இந்த வசனம் அதுதான் சொல்லுது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக எதிர்பார்க்கலைங்க. ஆண்டவர் முழு இருதயத்தோடு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக வந்து மரித்து வீழ்த்தி எழுந்திருக்கிறார், எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். இதை செய்தவர் பிதாவானவர், அவருடைய அன்பினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பியிருக்கார். என்ன அன்பு? என் மேலே இருக்கிற அன்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசித்தீங்க அப்படின்னா அதுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு உங்களுக்குள் எப்படி வருகிறது? கடவுள் அவருடைய ஆவியை, அவருடைய பரிசுத்த ஆவியை உங்கள் மேல் ஊற்றுகிறார், உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். அப்போது உங்கள் வாழ்க்கை மாறுகிறது. பழைய காரியம் எல்லாம் நின்று போகிறது, புதிய வாழ்க்கை மாறுகிறது, சமாதானம் உண்டாகிறது. நம் வாழ்க்கையில் ஒரு எதிர்காலம் தெரிகிறது, நம்பிக்கை தெரிகிறது, எல்லாம் மாறிவிடுகிறது.
இதுதான் கர்த்தருடைய அன்பு. இதை பற்றி தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, God so loved the world that he gave his only begotten son that whosoever believeth in him. யாரெல்லாம் இந்த கூட்டம் அந்த கூட்டம், பைபிள் எடுக்கிற கூட்டம், வெள்ளை சட்டை போட்டிருக்கிற கூட்டம், அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லலை. யாரெல்லாம் உண்மையாய் ஆண்டவரை நம்புகிறார்களோ, யாரெல்லாம் உண்மையாக ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் வாழ்க்கை உண்டு, நித்திய வாழ்க்கை உண்டு என்கிறார் ஆண்டவர். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? அப்போ இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? நமக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அது யாரால்? அது ஆண்டவர் பிதாவானவருடைய அன்பினால். இதில் பிதாவானவருடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற அவர் இந்த உலகத்திற்கு வந்தார், நம்மை நேசித்தார். இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்தார். இயேசு கிறிஸ்து பிதாவை நேசித்தார். அவருடைய சித்தம், அவருடைய வில் நடக்கணும் அப்படின்னு. அப்போ பாருங்கள், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை நேசிக்கிறார், அவர் நம்மை வழிநடத்துகிறார். அன்பு ஓவராலாக கர்த்தருடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு, ஆவியானவருடைய அன்பு ஓவராலாக நம்மை ரூல் பண்ணுது, நம்மை வழிநடத்துது. இது தாங்க பெரிய சத்தியம், இதுதாங்க வேத சத்தியம். இதை விட்டுட்டு ஒரு பெரிய சத்தியம் இல்லைங்க. இது சாக்ரிஃபிஷியல் லவ், அதாவது ஒரு பலி கொடுத்த, ரைட்டா? ஒரு இப்போ பலி கொடுப்பது, சாக்ரிஃபைஸ் என்றால் என்ன? ஏதோ நம்மக்கிட்ட நிறைய இருக்குது, அதிலேருந்து ஒன்று கொடுக்குறோம், அப்படி கிடையாது. ஒரு காரியத்தை பலி கொடுக்குறோம், ஒரு காரியத்தை விட்டு விடுகிறோம், ஒரு காரியத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வலிக்குது, நமக்கு கஷ்டமாக இருக்குது, ரைட்டா? ஆனாலும் நம்ம கொடுக்குறோம். அதுதான் பிதாவானவர் செய்தார், அதுதான் அன்பு, ரைட்? இல்லைங்க நிறைய வச்சுருந்தாருங்க, அதுலேருந்து சும்மா ஒன்று கொடுத்தாருங்க அப்படின்னு சொல்கிறது வேறு. ஆனால் அவர் ரொம்ப நேசித்தது, அவரோட ஒரே பேரான குமாரன் ரொம்ப நேசித்தார். அவரை நமக்காக சிலுவையில் மரிக்கவும், ரத்தம் சிந்தவும், 3ஆம் நாள் உயிர்த்தெழவும் கொடுத்தார். அப்போது அதை பார்த்தா அந்த அன்பு கிரேட்டஸ்ட் அன்பு. யாருக்காக? நமக்காக தான் செஞ்சு. அப்போ எவ்வளோ பெரிய அன்பு! அதை கீழ்ப்படிந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நமக்காக வரார். அப்போ பாருங்கள், அவருடைய கீழ்ப்படிதலை பாருங்கள். அவர் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக எந்த அளவுக்கு நேசித்தார் பாருங்கள். அப்போ நம்ம ஒன்று கற்றுக்கணும். தேவ சித்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் கர்த்தருடைய அன்பு நம்மில் வெளிப்பட வேண்டும். If God's love is inside our heart, தேவனுடைய அன்பு நமக்குள் இருக்குதுன்னா நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்ற நாம் முயற்சி செய்வோம். தேவனுடைய சித்தத்தை நம் வாழ்க்கையில் நிறைவேற்றுவோம். இயேசு கிறிஸ்து அதிகம் செய்தார், அதை தான் செஞ்சார் இயேசு கிறிஸ்து. தேவ சித்தம் அவர் வாழ்க்கையில் நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறி இருக்கா? தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்றால் ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ளே இருக்கணும், பிதாவின் அன்பு நமக்குள்ளே இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தல் நம்மை வழி நடத்தும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள், ஆண்டவரே உடைய அன்பை புரிந்து கொண்டு நான் நடக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த உலகம் என்னை வெறுக்கிறது, என்னை சார்ந்தவங்க யாரும் என்னை நேசிக்க மாட்டேன்னு இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்னை நேசித்த நான் இன்றைக்கு வரைக்கும் என்னை தலை நிமிர்ந்து நடக்க உதவி செய்கிறீங்க. ஒருவேளை நான் இன்றைக்கி விழுந்திருக்கலாம், ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் என்னை எழுப்பி மற்றவர்களுக்கு முன்பதாக தலை நிமிர்ந்து நடக்க என்னை செய்வீங்க. அன்றைக்கு ஒரு நாள் வரும், அந்த நாளுக்காக நான் காத்து நிற்கேன். அந்த நாள் நடக்கும் பொழுது எல்லாரும் சிரித்தவர்கள், யாரெல்லாம் கேலி பண்ணாங்களோ அவங்கெல்லாம் நம்மை பார்த்து பெருமையாக பேசுவாங்க. ஏன் தெரியுங்களா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அந்த அன்பு, கர்த்தரை உங்களை நேசிக்கிறார். அந்த அன்பு உங்களுக்குள்ளும் வெளிப்படும். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒரு வெளிச்சமாய் அந்த அன்பை மற்றவர்களுக்கு போய் சொல்வீங்க. நமக்குள்ள அன்பு இருந்தால் தான் மற்றவரிடத்தில் அந்த அன்பை காட்ட முடியும். தேவனுடைய அன்பு நமக்குள்ளே இருந்தால் தான் அந்த அன்பை மற்றவரிடத்தில் போய் காட்ட முடியும். அதனால தான் ஆண்டவர் லவ் யுவர் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 கட்டளை தான் ரொம்ப முக்கியம் வேதத்தில் சொல்கிறார். நீ தேவனை நேசி, அதுபோல் நீ மற்றவர்களையும் நேசிக்கிறார். அப்போது கர்த்தரை நேசிக்க வேண்டும். ஏன்? அவர் என்னை நேசிக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து ஒரே பேரான குமாரனை எனக்காக கொடுத்து விட்டார். அவர் என்னை நேசிக்கிறாருங்க, அதால் நான் அவரை நேசிக்கிறேன். ஏன் மற்றவங்களை நேசிக்கிறேன்? நான் கர்த்தரை நேசிக்கிறேன்.
நான் விழுந்து போயிருக்கும்போது ஆண்டவர் என்னை நேசித்து என்னை தூக்கி எடுத்தார். அந்த அன்பை நான் மறக்க மாட்டேன். அதால் மற்றவர்களை அந்த அன்பை கொடுக்குறேன். நான் மற்றவர்களை நேசிக்கிறேன். இதுதாங்க ரட்சிப்பு. இதுதாங்க வேத சத்தியம். இதே நம்ம செய்தால் நம் வாழ்க்கை மாறிவிடும். சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் வரும். நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசுவே, இந்த நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளில் கூட எங்களை வழி நடத்தி வருவதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தையால் எங்களை மாற்றுவதற்காக நன்றி. ஆண்டவரே தேவரீர், அன்பு, உம்முடைய அன்பு ரொம்ப பெருசப்பா கர்த்தாவே. அதுக்கெல்லாம் நாங்கள் தகுதியே இல்லை ஆண்டவரே. நாங்கள் ஒர்த்து கிடையாது ஆண்டவரே. வி ஆர் நாட் வர்த்தி. ஏனென்றால் உம்முடைய அன்பு அப்பா, நாங்கள் பாவத்தில் இருக்கும்பொழுதே நீங்கள் எங்களை நேசித்தீங்க. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே தேவனே, அதுக்கெல்லாம் நாங்கள் ஒர்த்தே இல்லை ஆண்டவரே. ஆனால் நீங்களே நேசித்தி எங்களை தூக்கி எடுத்தீங்க, எங்களை கழுவினீங்க, எங்களை சுத்திகரித்தீங்க. உடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினீங்க. நீங்கள் நேசித்த குமாரன், ஆனால் எங்களுக்காக அனுப்பினீங்க. யாரை? நாங்கள் ஒன்றுமில்லாத மனிதர்களுக்காக ஏன் ஆண்டவரே இதெல்லாம் செய்யணும்? ஆனால் நீங்கள் எங்களுக்காக செஞ்சீங்க ஆண்டவரே, எங்களை நேசிப்பதனால். அதெல்லாம் நாங்கள் புரிஞ்சிக்காமல் ஏனோ தானோன்ற வாழ்க்கையை வாழ்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னிங்க ஆண்டவரே. தேவரீர் அப்பா, நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம், ஆணித்தரமாக விசுவாசிக்கிறோம். தேவரீர், நீங்கள் எங்களுக்கு நித்திய வாழ்வை தாங்க, ரட்சிப்பை தாங்க, எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. இன்றைக்கே மாற்றுங்க ஆண்டவரே, இன்றைக்கே மாற்றுங்க. வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.